ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்களேன், எங்களுடைய வீட்டு நெல்லிக்காய் மரச்செடி பார்த்தீங்களா? இதோ உள்ளே எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோவா புளிக்காது, ஓரளவு தித்திப்பாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பு. பாருங்கள் எவ்வளோ இருக்குது. எல்லாம் பறிச்சுட்டு நான் கீழே இருக்குது பார்த்தீங்களா? நிறையா இருந்தது. இப்போ தான் சரி பறிச்சுட்டு ஊறுகாய் போடலாம். ஊறுகாய் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பறித்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதோ பார்த்தீங்களா? ஒரு 2 கிலோ இருக்குது. இதை போய் ஊறுகாய் போட போகிறோம். நல்ல நெல்லியில் ஊறுகாய் போட்டு வச்சா ஒரு 6 மாதம் வரும். பார்த்திங்களா? நெல்லிக்காய் ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன மரம் அந்த மாதிரி வச்சாலே எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள். இதில் வைட்டமின் சி இருக்குது. செரிமான தன்மைக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புளிப்பு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் அதனால தினமும் ஒன்று சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியம். எல்லோரும் இந்த மாதிரி மரம் வளங்க, இயற்கை காற்று சுவாசிக்கணும். அந்த மரங்கள் வளர்ந்து நிற்கும் பொழுது பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். யாரும் கொடுக்காத சந்தோஷத்தை இந்த நம்ம வீட்டில் உள்ள தோட்டங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பார்த்திங்களா? பக்கத்துலேயே கூட வேப்ப மரம் இருக்குது இல்லையா? இது எங்கள் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ தூரங்க பாருங்கள். என்னென்ன செடியை வைக்க முடியுமோ அந்தளவுக்கு. பார்த்திங்களா? அவ்வளோ காடு மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே மரங்க. மாடிலேருந்து எடுத்தால் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாகவே வீட்டுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாமே தோட்டம், எட்டி பார்க்கும் அளவு. பாருங்கள், இப்படி நம்ம வச்சுக்கிறோம் போது நமக்கு காய்கறி எல்லாமே கிடைக்கும் இல்லையா? சரி, 5 ஃப்ரெண்ட்ஸ்.